ஓவியா வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தம் என்பது நடைமுறையில் இருந்தாலும் கூட முற்றுகை, ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றுகை, ஈரானுடைய துறைமுக முற்றுகை என்பது போர் பதற்றத்தை அதிகரிக்கவே செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை தற்போது பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் கடும் எச்சரிக்கையும் பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த அறிக்கை அமைந்திருக்கிறது. அதாவது ஈரான் தன்னுடைய அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களை ஒரு தேசிய சொத்தாக பாதுகாக்கும் என்று முஸ்தபா கமேனி உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அணுசக்தியை பொறுத்தவரையிலும் அது எங்களுடைய தேசிய சக்தி, தேசிய ஒரு சொத்தாக நாங்கள் பாதுகாப்போம், அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த ஈரானிய மக்களும் அதை பின்பற்றுவார்கள், பாதுகாப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவையும் டிரம்பையும் கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய முஸ்தபா கமேனி பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவுக்கு உரிய ஒரே இடம் அதன் நீரின் ஆழம்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பாரசீக வளைகுடா பிராந்தியத்தினுடைய எதிர்காலம் என்பது அமெரிக்கா இல்லாத ஒரு எதிர்காலமாக அமையும், அதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும் என்று தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா இல்லாத ஒரு எதிர்காலத்தை பாரசீக வளைகுடாவில் அமெரிக்கா இல்லாத ஒரு எதிர்காலத்தை நாங்கள் கட்டமைப்போம், உருவாக்கும் என்று பகிரங்கமாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவினுடைய கடற்பரப்பில் இருக்கக்கூடிய நமக்கும் நமது அண்டை நாடுகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு விடயம் என்னவென்றால், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வந்த பேராசையுடனும் வன்மத்துடனும் செயல்படக்கூடிய வெளிநாட்டினருக்கு அதன் நீரின் ஆழத்தை தவிர வேறு எதுவும் இடம் இல்லை, வேறு எங்கும் இடமில்லை என்று முஸ்தபா கமேனி தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அமெரிக்காவை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பேராசையுடனும் வன்மத்துடன் வருகிறார் என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்நிலையில் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக முஸ்தபா கமேனி தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரில் அமெரிக்கா தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்றும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பிராந்தியத்தினுடைய அராஜகவாதிகள் என்றும் கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சித்திருக்கிறார் முஸ்தபா கமேனி. அமெரிக்கா தன்னுடைய திட்டங்களில் அவமானகரமான தோல்வியை சந்தித்திருப்பதாகவும் பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு இப்போது ஒரு புதிய அத்தியாயம் அரங்கேறி வருவதாக முஸ்தபா கமேனி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரானும் முற்றுகையிட்டு வைத்திருக்கிறார்கள், அதே போன்று அமெரிக்காவும் முற்றுகையிட்டு வைத்திருக்கிறார்கள். இதனால் ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி என்பது ஏற்படக்கூடிய சூழலை நோக்கிதான் இது சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த நெருக்கடி காரணமாக கச்சா எண்ணெய் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அமெரிக்க கடற்படையினுடைய முற்றுகையால் ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்ல முடியாமல் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் முஸ்தபா கமேனியின் கருத்துக்கள் வெளியாகி இருப்பதும் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே வர்த்தகமாகக்கூடிய மொத்த கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவில் 1/5 கடந்து செல்லக்கூடிய பாரசீக வளைகுடாவினுடைய மிக முக்கியமான வழித்தடமாக இருக்கக்கூடிய ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தன்னுடைய இறுக்கமான ஒரு பிடியை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்த கச்சா எண்ணெய் விலை என்பது மிகப்பெரிய அளவிலான விலை உயர்வை எட்டி இருக்கக்கூடிய நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் ஈரானும் அந்த நீர்வழி பாதை தொடர்பாக ஒரு முட்டுக்கட்டையில் சிக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவுடைய இந்த முற்றுகை என்பது ஈரான் தன்னுடைய எண்ணெய் விற்பனை செய்வதை தடுக்கக்கூடிய நோக்கில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது ஈரானுக்கு முக்கியமான வருவாயை இழக்க செய்வதோடு மட்டுமல்லாமல் எண்ணெய் சேமித்து வைக்க இடம் இல்லாததால் தெஹ்ரான், ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் எண்ணெய் உற்பத்தியை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது உலக அளவில் மிகப்பெரிய ஈரானுக்கு மிக முக்கியமான நெருக்கடி ஏற்படும். அதாவது அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெயை வெளியில் கொண்டு செல்ல வேண்டும், வெளியில் கொண்டு செல்ல வழி இல்லை என்றால் அவர்கள் உற்பத்தியே முடக்கக்கூடிய நிலை ஏற்படும். இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி உண்டாக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. இந்த நிலையில் தான் முஸ்தபா கமேனி அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். போரில் அமெரிக்கா தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்றும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அராஜகவாதிகள் என்றும், அதே போன்று அமெரிக்கா இல்லாத ஒரு எதிர்காலத்தை பாரசீக வளைகுடாவில் அமெரிக்கா இல்லாத ஒரு எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்றும், அணுசக்தி திட்டத்திலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை, அதே போன்று எங்கள் துறைமுக முற்றுகையை அமெரிக்கா நீக்கும் வரையில்
நீக்கினால் மட்டும்தான் நாங்கள் எங்கள் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றுகை என்பது தளர்த்துவோம் என்றும் அதில் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் ஈரான் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதுக்கு பதிலடியாக தான் ஈரான் இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள், பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஈரானால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். அணுசக்தி அல்லாத ஒரு ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்திட வேண்டும் என்பது கூட ஈரானுக்கு தெரியவில்லை என்று கிண்டலாக பேசியிருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அவங்க ஈரானை பொறுத்தவரையில் விரைவில் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது என்றும், ஈரானினுடைய கடற்படை கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் அவனுடைய கடற்படை என்பது முற்றிலுமாக கடலுக்கு அடியில் சென்று விட்டது, அதாவது நாங்கள் அழித்து விட்டோம் என்றும் கடற்படையை நாங்கள் அழித்து விட்டோம் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக ஒட்டுமொத்தமாக ஈரானை நாங்கள் விமானப்படை கடற்படை என அனைத்தையும் நாங்கள் அழித்து விட்டோம் என்றும், ஈரானுக்கு அணுசக்தி ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்திட வேண்டும் கூட தெரியவில்லை என்றெல்லாம் கிண்டலாக பேசியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்த டிரம்பினுடைய கருத்துக்கு தான் முஜ்தபா கமினி அதிரடியாக பதிலடி கொடுத்திருக்கிறார். போர் நிறுத்தம் என்பது நடைமுறை இருந்தாலும் கூட அதை சார்ந்து வரக்கூடிய மிரட்டல்கள், பதிலடிகள், ஈரானுடைய துறைமுக முற்றுகை, ஒட்டுமொத்தமாக ஜலசந்தி முற்றுகை, ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றுகை என்பது போரை விட இன்னும் கூடுதல் பதற்றத்தையும் பரபரப்பையும் உண்டாக்கி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி ஹோர்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் ஈரான் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய் வெளியில் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஈரான் உற்பத்தியை முடக்கக்கூடிய நிலையும் இதனால் ஈரானுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமினி பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஓவியா.